சொந்த புருஷனுக்கு பொண்டாட்டியே இன்னொரு பொண்ண கூட்டி கொடுக்கற கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? நடக்கும். நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடக்கும். அட ஆமாங்க, இவங்க பண்ற கூத்த பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. விஷயம் என்னன்னா, மனோஜுக்கு பிறந்த நாளாம். அதுக்கு மீனாதான் சமைச்சு மனோஜுக்கு ஊட்டி விடணுமாம். அத ரோகிணியே தன் வாயால சொல்றா. பொதுவாவே நீ சமையல் பண்றது இல்ல, புருஷன் பிறந்த நாளுக்காச்சும் அவனுக்கு புடிச்சத சமைச்சு கொடுக்கலாம்ல. அத பண்ணாம எம் புருஷனுக்கு புடிச்சத மீனா நீ சமைச்சு கொடுன்னு வாய் கூசாம சொல்றா ரோஹிணி. கர்மம் புடிச்ச குடும்பம். இந்த மீனா பொண்ணுக்கு அறிவே இல்லையா? ரோஹிணி சொன்ன உடனே வாய பொளந்து இழிச்சுக்கிட்டு, சரி ரோஹிணி சமைக்கிறேன்னு சொல்லுறா. இல்ல ரோஹிணி, உங்க புருஷனுக்கு நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்னு வாய திறந்து சொல்லலாம்ல. புருஷனுக்கு சமைச்சு கொடுக்காத ரோஹிணிக்கு தனி குடித்தனம் போகணுங்கிற எண்ணம் வேற இருக்கு. இது விளங்கிடும். அது மட்டுமா, மனோஜுக்கு பிறந்த நாள் பரிசா ஒரு புது கார் புக் பண்ணிருக்காளாம் ரோஹிணி. இவளுக்கு எங்க அவ்வளவு பணம்? பார்லர்ல வேலை செஞ்சா அம்புட்டு பணம் கிடைக்குமா? பையனோட படிப்பு செலவு, வீட்டு வாடகை, அம்மா, அப்புறம் பையனுக்கு செலவு, சிட்டிக்கு வட்டி பணம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. இதுல புது கார் வாங்க புக் பண்ணிருக்காளாம். இவளுக்கு ஏதுங்க அவ்வளவு பணம்? ஒருவேளை யாருக்கும் தெரியாம ரகசியமா கதிர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாளா?